ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சரி வாங்க ராகவேந்திரரோட முழு வரலாறை பார்க்கலாம். தமிழகத்தில் சிதம்பரம் அருகில் இருக்கும் புவனகிரி என்றும் கிராமத்தில் 1595ஆம் ஆண்டில் திம்மண்ண தத்தாவுக்கும் கோபிகா அம்மாளுக்கும் 3வது குழந்தையாக பிறந்தவர்தான் வெங்கண்ண பட்டார் என்னும் திருப்பெயரில் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி அவதரிச்சிருக்காருங்க. திருப்பதி வெங்கடேஸ்வரனின் அருளால் பிறந்த நினைவாக பெருமாளை பெருமைப்படுத்துற மாதிரி வெங்கண்ண பட்டார் என்னும் வேங்கடநாதரனும் பேர் வச்சிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் தந்தை இயற்கையை எய்தினார். அதன் பிறகு ஸ்ரீ ராகவேந்திரர் மதுரையில் இருக்கும் தன் அக்கா வீட்டிற்கு சென்றார். அக்காவின் கணவரான லக்ஷ்மி நரசிம்மர் ஆச்சாரியிடம் சகல கலைகளிலும் கல்வியிலும் சிறந்ததாக தேர்ச்சி பெற்றுள்ளார். தன்னுடைய கல்வி பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் பிறந்த மண்ணுக்கே திரும்பினார். அங்கு சரஸ்வதி என்னும் பெண்ணுடன் அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் கும்பகோணத்திற்கு குடியேறினார்கள். அங்கதான் சுசீந்தர் தீர்த்தர்கிட்ட வைத வேதாந்தத்தையும் இலக்கியத்தையும் பயின்று சிறந்த சீடனாய் விளங்கியிருக்கிறார். ராகவேந்திரர் தனக்கு தெரிந்த கல்வியும் இலக்கியத்தையும் இலவசமாக மாணவர்களுக்கு கற்பித்தார். வருமானம் ஏதும் இல்லாமல் அவர் குடும்பமும் வறுமையில் வாடத் தொடங்கியது. இப்படியே ராகவேந்திரர் இறை வழிபாட்டிலும் ஆன்மீக பயணத்திலும் வேதங்கள் ஓதுவதிலும் ஈடுபட்டு இருக்கும்போது அவர் குருவான சுசீந்தர் தீர்த்தருக்கு அவருடைய மடத்திற்கு ஒரு வாரிசு தேடிக்கொண்டிருந்தார். இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ராகவேந்தரின் சுவாமி மனம் எப்பொழுதுமே ஆன்மீக சிந்தனையில் தான் இருக்கு என்று அவர் குரு அறிவார். தனக்கு பிறகு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மட்டும்தான் இந்த தலைமை பொறுப்பு என்று உறுதியாக இருந்தார். தன் மனைவியும் குழந்தையும் நினைத்து ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த தலைமை பொறுப்பை வேண்டாம் என்று கூறினார். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி அம்மா ராகவேந்தரின் கனவில் வந்து இந்த உலகம் நன்மை அடைய நீ சரியாக 1620 வேண்டுதலே இறைவனோட வாக்கு என்று உணர்ந்தார். பங்குனி மாதம் சுக்லபக்ஷ திதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் துறவரம் மேற்கொண்டிருக்கிறார். மேலும் ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றி தெரிந்து கொள்ள நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.